உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் வெளிப்படையாக பேசணும். உங்கள் உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை, சில பிரச்சனை, இப்போ மூட்டு வலின்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. மூட்டு வலின்னா அவ்வளோதான், அவ்வளோ முடமாயிட்டாங்க, இடுப்பு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே சொல்லி கூச்சப்படுவாங்க. சுகர் வந்துச்சுன்னா வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க. என்றைக்குமே வந்து உங்கள் உடம்புல உள்ள நோயை நீங்கள் மறைக்காதீங்க. மறைச்சிங்கன்னா அது பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடர் இருக்காருன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்மளால் அமைதியாக இருக்க முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் இருக்கிறான், ஒரு கொலைகாரன் இருக்கான்னா உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. அப்படி தானே? அப்போது நீங்கள் அவரை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லணும். வெளியே சொன்னால் தான் அந்த திருடர்களுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. பலரும் ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, அது மாதிரி திருடங்களை வீட்டுக்குள்ளே வச்சுருக்காதுப்பா, அவங்க எதாவது பண்ணிவிடுவாங்க, வெளியே அனுப்பு, என்ன பண்ணுறான், இதை மிரட்டுறானா, கத்தி அப்படின்னு சொல்லி பல தீர்வுகள் கிடைக்கும். அந்த திருடர்களை அப்போ தான் வெளியேற்ற முடியும், பல பேருடைய உதவி கிடைக்கும். அதுபோல் உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா அது திருடர் தான். உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு திருடன் புகுந்துட்டான், ஒரு திருடர்கள் வந்து புகுந்துட்டாங்க. அவங்கள வெளியேற்றணும்னா அதை பற்றி பலரிடமும் பேசணும். எப்படி வெளியேற்றணும் அப்படின்னு பலரிடமும் பேசி, திட்டமிட்டு பேசி, ஆலோசனை செய்து, அதை இதுக்கு இதை சாப்பிடுங்க, இந்த மருந்துகளை சாப்பிடுங்க. அதனால் அது மாதிரி நோயை வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையும் மறைக்காதீங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அதை மறைக்காதீங்க. மற்றவங்க வந்து அதை தாழ்வாக நினைப்பாங்க, அப்படி இப்படி. என்னைக்காக கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும். அன்னைக்கு தெரிகிறத விட அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே சொல்லலாமே, நீங்களாகவே சொல்லலாமே. அதனால் வந்து சுகரோ சரி, புற்றுநோயோ சரி, ஒருத்தர் புற்றுநோய் அல்லது இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாத்தையும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது தான் மற்றவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும், ஆலோசனைகள் கிடைக்கும். நோயை நீங்கள் தனித்து நீங்கள் சரி செய்ய முடியாது. நீங்கள் யாருக்கோ தெரியாமல் நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறீங்க, மருத்துவர்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க. அதனால் வந்து எல்லார்கிட்டையுமே சொல்லணும். அதை ரகசியம் காத்திங்கன்னா அந்த நோய் உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாகவே இருக்கும். இது ஒரு மருத்துவம். வெளிப்படையாக பேசுகிறது இருக்குல்ல, அது ஒரு மருத்துவம். வெளிப்படையாக பேசினா மனசு அமைதியாகும், உடம்பு அமைதியாகும். அமைதினா என்னது? ஆரோக்கியம்தான். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நோயை பற்றியும் வெளிப்படையாக பேசணும். நோய்களால் நீங்கள் படுகிற அவஸ்தை, அப்போ நோய்களில் ஏற்படுகிற முன்னேற்றம், இன்றைக்கி பரவாயில்லப்பா, நல்லா இருக்குது, காரணம் நேற்று உடற்பயிற்சி பண்ணேன், நேற்று இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்தேன், இப்படி எல்லாத்தையும் பேசணும். பேசுனா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உணவை பற்றி வெளிப்படையாக பேசாமல் நீங்கள் அதை வந்து மறைச்சே வைக்கிறீங்க அல்லது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க, மருத்துவர்கிட்ட மட்டும்தான் அதை பற்றி பேசுகிறீங்கன்னா உங்களால் நோயை குணப்படுத்த முடியாது. உங்களுக்குள்ள நோய் ரொம்ப பத்திரமா இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்.